பொது சிவில் சட்டம் என்றால் என்ன? பொது சிவில் சட்டத்தை இயற்றுவது தொடர்பாக சட்டத்துறை ஆணையத்திடம் மத்திய அரசு அறிக்கை கேட்டிருப்பது எதனால்? இது குறித்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்திய சட்டங்களை ஒரு கழுகு பார்வையில் பார்த்து இரண்டாக பிரிக்கலாம். அப்படின்னா பொதுப்படையாக எப்படி பிரிக்கலாம்? கிரிமினல், சிவிலாக பிரிக்கலாம். கிரிமினலை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் ஒரே சட்டம் தான். எந்த மதத்தை சேர்ந்தவர் தப்பு பண்ணாலும் இந்த மதத்தின் அடிப்படையில் தண்டிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஐபிசி என்ன சொல்லுதோ, இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் குற்றத்திற்கு ஏற்றவாறு தண்டிக்கப்படுவார். ஜாதி மதம் எல்லாம் இதுல வராது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். இது கிரிமினல் சட்டம். சிவில் சட்டத்தை பொறுத்தவரை மத அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்து பெருமக்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி அமைந்துள்ளது. சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது எதெல்லாம் சிவில்ல வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, பராமரிப்பு, சொத்துரிமை இதெல்லாமே சிவில்ல வந்து விடுகிறது. ஏன் சிவில் சட்டம் மட்டும் மத ரீதியில் அமைந்துள்ளது, கிரிமினல் சட்டம் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அப்படி கொண்டு வந்து விட்டார்கள். இந்தியா சுதந்திரம் பெற்று அரசியல் சாசனம் எழுதப்படும் போது அரசியல் சாசனத்தை எழுதியவர்கள் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை எழுதத்தான் ஆசைப்பட்டார்கள். மத தலைவர்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியதால் ஆர்டிகிள் 44 இதை வச்சிருக்காங்க. மாநிலங்களுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். அதில் ஒரே சிவில் சட்டம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் அந்த மாதிரி வரல. ஆனா இப்போ ஏன் இது செய்தியில இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டியிருக்கிறார்கள். எங்க மத அடிப்படையில் ஒரு சில சிவில் சட்டங்கள் எங்களுக்கு பொருந்தும் என்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கும் அடிப்படை உரிமையை இது மீறும் வண்ணம் இருக்கிறதால் நாங்கள் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு சட்டத்துறை சட்ட கமிஷன் கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. நீங்க இதை கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சு ஆய்வு பண்ணி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, இது சாத்தியமா என்ன அப்படின்னு சொல்லி. சட்ட கமிஷன் என்ன சொல்றாங்க, 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நாங்க மத்திய அரசுக்கு இந்த ரிப்போர்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.